பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பெந்தேகோஸ்தே திருநாளின் பண்டிகையின் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளுடைய நாம மகிமைக்காகவும் நாம் யாவரும் சேர்ந்து பாமாலைகளில் 276வது பாமாலை, சுத்த ஆவி என்னில் தங்கும் நானும் சுத்தனாகவே, பாவ அழுக்கெல்லாம் நீக்கும் ஆலயமாகவே என்ற பாடலோடு கூட இந்த ஆராதனை நாம் ஆரம்பிப்போம். சுத்த ஆவி என்னில் தங்கும் நானும் சுத்தனாகவே, பாவ அழுக்கெல்லாம் நீக்கும் ஆலயமாகவே, என்னை நீர் சிங்காரியும் வாசம் பண்ணும் சத்ய ஆவியில் தங்கும் நானும் சத்யமாகவே, தெய்வ பக்தியே நிர்மூற்றும் வளர்ந்தேறு செய்யுமே, நீரே பிரவேசியும் ஆண்டு கொள்ளும் நீசஆவியில் தங்கும் நானும் நேசமாகவே, தூசு பாவம் போக பண்ணும் அன்பில் நான் ஊன்றவே, அன்பின் சுவாலை எழுப்பும் மேன்மேலும் வளர்த்திடும், வல்ல ஆவி என்னில் தங்கும் நானும் வல்லோன் ஆகவே, சாத்தான் என்னை தூண்டிவிடும் போது ஜெயம் உள்ளவே, நீரின் பக்கத்திலிரும் என்னை பலப்படுத்தும், நல்ல ஆவியே என்னில் தங்கும் நானும் நல்லோன் ஆகவே, பாதை மேட்டிமை விரோதம் மற்றும் தீமையாவுமே, என்னை விட்டகற்றுமே, என்னை சீர்படுத்துமே, தெய்வ ஆவியே என்னில் தங்கும் நானும் உம்மில் தங்கவே, மோட்ச பாதையில் நடத்தும் இயேசுவின் முகத்தையே தெளிவாக காண்பியும், என்னை முற்றும் காற்றியும்.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுதல் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் எழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பிடிக்கிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமாக. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நம்பிக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கிருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் ஜப நிலையில் இருந்து நம்மை நாமே சோதித்தறிந்து 102வது கீர்த்தனை தீய மனதை மாற்றவாறும் தூய ஆவியே என்ற பாடலோடு கூட நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நமது ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல நாம் அறிக்கை செய்வோமாக. நெஞ்சமே
தீர்க்கும் தஞ்சமே, மறு தீர்க்கும் தஞ்சமே. தீய மனதை மாற்றவார் தூய ஆவியே, பரத்தை நோக்க மனமற்றேனே பதடிதானையா, பரத்தை நோக்க மனமற்றேனே பதடிதானையா. ஒரு பாவி நானையா, ஒரு பாவி நானையா, ஒரு பாவி நானையா, ஒரு பாவி நானையா. தீய மனதை மாற்றவார் தூய ஆவியே, ஏக்கத்தோடு மீட்பை தேடி இறங்குகின்றவே, ஏக்கத்தோடு மீட்பை தேடி இறங்குகின்றவே. தினம் இதயம் அஞ்சவே, தினம் இதயம் அஞ்சவே, தினம் இதயம் அஞ்சவே, தினம் இதயம் அஞ்சவே. தீய மனதை மாற்றவார் தூய ஆவியே, புதிய சிந்தை புதிய ஆசை புதுப்பித்தாகவே, புதிய சிந்தை புதிய ஆசை புதுப்பித்தாகவே. அதை புகழ்ந்து காக்கவே, அதை புகழ்ந்து காக்கவே, அதை புகழ்ந்து காக்கவே, அதை புகழ்ந்து காக்கவே. தீய மனதை மாற்றவார் தூய ஆவியே, கிறிஸ்து மீது நாட்டம் கொண்டு கீதம் பாடவே, கிறிஸ்து மீது நாட்டம் கொண்டு கீதம் பாடவே. அவர் கிருபை தேடவே, அவர் கிருபை தேடவே, அவர் கிருபை தேடவே, அவர் கிருபை தேடவே. தீய மனதை மாற்றவார் தூய ஆவியே, தேவ வசனம் பாலின் மீது தேட்டம் தோன்றவே, தேவ வசனம் பாலின் மீது தேட்டம் தோன்றவே. மிகு தெளிவு வேண்டவே, மிகு தெளிவு வேண்டவே, மிகு தெளிவு வேண்டவே, மிகு தெளிவு வேண்டவே. தீய மனதை மாற்றவார் தூய ஆவியே, ஜெபத்தின் தாகம் அகத்தில் ஊறி ஜெபித்து போற்றவே, ஜெபத்தின் தாகம் அகத்தில் ஊறி ஜெபித்து போற்றவே. மிக சிறப்பாய் ஏற்றவே, மிக சிறப்பாய் ஏற்றவே, மிக சிறப்பாய்
சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பை பாவ நிமித்தை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக்கே. ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் இரக்கமும் கிருபையும் உள்ள கர்த்தாவே, கிருபையாய் கொடுத்திருக்கின்ற அருமையான பரிசுத்த நாளுக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக நான் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலேயும் உடைய பிள்ளைகளாக்கிய நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தோது கொள்ளும்படியாக, உம்மை வாழ்த்தும்படியாக, உம்மை வணங்கும்படியான கிருபை எங்கள் வாழ்வில் நீ தந்திருக்கிற உம்முடைய பெரிதான கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இம்மட்டுமாய் நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகம் பலன் ஜீவனுக்காய் நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலேயும் இந்த ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இதன் மூலமாய் உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் நம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவே, நாங்கள் தியானிக்க போகிற நம்முடைய வார்த்தைகளோடு நம்முடைய கிருபை இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே வாரம் எங்களை புதுப்பியும் என்கின்ற பொருளின் அடிப்படையில் நாங்கள் சிந்திக்கிற போது பரிசுத்த ஆவியானவரை குறித்த காரியங்களை நாங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு எங்கள் வாழ்விலே எவ்விதமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து வாழ்வதற்கு உம்முடைய கிருபை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆறால் பங்கேற்ற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவளுக்கு நிறைவாய் தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். கிருபையாய் நீர் எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. உத்தம ஜீவிய வழி காட்டும், உத்தம ஜீவிய வழி காட்டும். உயர்வானுலகில் உமை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 14 முடிய. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 14 முடிய. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று.
மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். இரண்டாம் வேத பாடமாக புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 முடிய வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2 1 முதல் 13 முடிய வாசிக்க கேட்போம். பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேன பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டார்கள். மற்றவர்களுக்கோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் என்றார் என்பதே. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசி முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். வாசிக்க வேண்டிய மூன்றாம் வேத பாடம் முறைமுறையாக வாசிப்பது சங்கீதத்தின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 12 முடிய வாசிக்க கேட்போம். சங்கீதம் 51 1 முதல் 12 வரை வாசிக்க கேட்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாததை நடப்பித்து நீர் பேசும்போது உடைய நீதி விளங்கவும்
என் நியாயத்திற்கும் போது ஒரு பரிசு விளங்கும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்போது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷம் மகிழ்ச்சி கேட்கும்படி செய்யும், அப்போது நீ நொறுக்கினைகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்திரதை தேனிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். சந்தோஷ திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும். வாசிக்க வேண்டிய 3ஆம் வேத படம் வாசித்து முடிந்தாயிற்று. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 4ஆம் பாடம் புதிய ஏற்பாடு சுவிசேஷ வாக்கியம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 11 வரை. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 11 வரை. நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்படாததினால் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். வாசிக்க வேண்டிய 4ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே,
ஆளுகை செய்யும் வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் யாவரையும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தில் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலேயும் நாம் கடவுளை ஆராதிப்பதற்கும் அவரை தொழுது கொள்வதற்கும் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக்க. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று சிந்தனைக்கென்று நமது தென்னிந்திய திருச்சபையின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள், பரிசுத்த ஆவியானவரே வாரும் எங்களை புதுப்பித்தருளும் என்கின்ற பொருளின் அடிப்படையிலேயே சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பொருளின் நோக்கம் என்ன? பரிசுத்த ஆவியானவரே வாரும் என்கிற காரியத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நாள் நம்முடைய அகில உலக திருச்சபைக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள். இந்த நாள் பெந்தேகோஸ்தே திருநாள் என்று சொல்லப்படுகிற பென்டிகாஸ்டல் டே என்று சொல்லப்படுகிற, அல்லது த ஃபெஸ்டிவல் ஆஃப் த ஃபீஸ்ட் ஆஃப் பென்டிகாஸ்டல், பெந்தேகோஸ்தனுடைய பலி, போஜன பலி என்று சொல்லி இந்த நாளை நாம் நினைவு கூறுகிறவர்களாக, கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளிலே ஒரு கட்டளை. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டுதோறும் 3 பண்டிகைகளை விசேஷமான பண்டிகைகளாக கொண்டாட கடவுள் அவளுக்கு ஒரு நியமனத்தை கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையும் அமைந்திருக்கிறது. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொல்லுகிற போது இஸ்ரவேல் மக்களுக்கு அது அறுவடை பண்டிகை என்று குறிப்பிட்டு காட்டுகிறது நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாரும் அறிந்த ஒரு காரியம், பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் அது அறுப்பின் பண்டிகை. இதற்கு ஆதாரமாக நாம் பார்ப்போமேயானால், லேவியராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் நாம் பார்ப்போமேயானால், நீங்கள் அசைவாட்டும் கதிரிக்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ணெய் துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆக்கிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை குறித்த காரியத்தை இங்கே தெளிவுபடுத்தியிருப்பதை நாம் அறிவோம். பெந்தேகோஸ்தே அல்லது பென்டிகாஸ்டல் அப்படி என்று சொல்லுகிற போது அது 50ஆம் நாள் பண்டிகை என்கிற காரியத்தை அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 50ஆம் நாள் என்று சொல்லுகிற போது பஸ்கா பண்டிகை முடிந்து 50ஆம் நாள் தான் இந்த அறுவடை பண்டிகை. ஆகவே தான் அதை முக்கியப்படுத்தி இங்கே காட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்வில் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை ஒரு போஜன பலியின் பண்டிகையாக அவர்கள் கொண்டாடினார்கள் என்பதை வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி நாம் பார்க்கிறோம். இது யாத்ராகம புஸ்தகத்திலேயோ உபாகம புஸ்தகத்திலேயும் கூட அதை தெளிவுபடுத்தியிருப்பதை நாம் நன்கு அறிவோம். ஆகவே
இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை ஒரு விசேஷமான பண்டிகை. இந்த பண்டிகையும் கொண்டாடப்படுகிற இடம் எருசலேம். கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்ன விதமாக எருசலேம் பட்டணம் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு பட்டணம், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு பட்டணம், ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற ஒரு பட்டணம், ஆண்டவருக்கு காணிக்கைகளை படைக்கிற ஒரு பட்டணம் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம். அதன் அடிப்படையில் இப்பொழுதும் நாம் பார்க்குற காரியம், இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு என்று சொல்லப்படுகிற இந்த நாளில் அநேக தேசத்தார், அநேக நாட்டு மக்கள், இங்கே வேத வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அங்கே குறிப்பிட்டு காட்டுகிற போது 9ஆம் வசனமும் 10ஆவது வசனமும் குறிப்பிட்டு காட்டுகிற போது ஏறக்குறைய ஒரு 17 நாட்டுக்காரர்கள் அங்கே கூடியிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு தேசத்தை ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல. இந்த எருசலேம் பட்டணம் அத்தனை முக்கியம் வாய்ந்த ஒரு பட்டணமாக இருப்பதனால கடவுளுக்கு இவ்விதமாய் பண்டிகையை ஆசரிப்பதற்கென்று பல நாட்டை சேர்ந்தவர்கள் அங்கே கூடி வருகிற ஒரு வழக்கம் இருந்தது. ஆகவே இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை அத்தனை முக்கியம் வாய்ந்த ஒரு பண்டிகையாக இருந்தது. இது இஸ்ரேல் மக்களுக்கு அது அறுவடை பண்டிகையாக, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பண்டிகையாக, அல்லது போஜன பலியை செலுத்துகிற ஒரு பண்டிகையாக அதை கொண்டாடினார்கள். ஆனால் இன்றைக்கு திருச்சபைக்கு இது ஒரு விசேஷமான காரியம். இன்றைக்கு திருச்சபைக்கு நாம் விசேஷமாக எடுத்துக்கொள்ளோமேயானால் இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்னும் நாள் வந்தபோது அப்படி என்று குறிப்பிட்டு காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் என்கிற காரியத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்போ ஓரிடத்தில் எல்லாரும் வந்திருந்தார்கள் என்று சொல்லுகிற போது இந்த 17 தேசத்து மக்களும் அங்கே ஒன்று கூடி இந்த விதமாக ஒரு போஜன பலியை செலுத்துகிற ஒரு நாளாய் அதை கொண்டாடுகிற ஒரு நிலைமையை நாம் அறிவோம். ஆனால் அங்கே நடைபெறுகிற காரியம் என்ன? இன்றைக்கு திருச்சபைக்கு ஒரு விசேஷமான நாள் என்று சொல்வதற்கு இந்த பெந்தேகோஸ்தே நாள் புதிய ஏற்பாட்டில் சில முக்கியங்கள் வாய்ந்ததாக இருக்கிறது. அதில் 2 விசேஷமான காரியம், முக்கியமான காரியம் 2. ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் பிதாவினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிற ஒரு காரியத்தை அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் பிதாவினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினது இந்த நாளிலே அது நிறைவேறினதாக இங்கே சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிற போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அப்படி என்று சொல்லுகிற அந்த வரும் காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிற காரியம் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டு நிறைவேற்றப்படுகிற காரியத்தை அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் பரிசுத்த ஆவியானவர், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்ட ஒரு நாள் தான் இந்த பெந்தேகோஸ்தே நாள் அப்படி என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எல்லோரும் அறிந்த வண்ணமாக இன்றைக்கு திருச்சபைகள் பல உண்டு உலகிலே. அவைகளில் பெந்தேகோஸ்தே என்ற ஒரு நிலைமையில் ஒரு பெந்தேகோஸ்தே திருச்சபை என்று சொல்லி பல அமைப்புகளை நாம் அமைத்து நாம் வழிபட்டு வருகிற ஒரு காரியத்தை அறிவோம். ஆகவே இதற்கு இந்த பெந்தேகோஸ்தே தினத்திற்கு ஒரு முக்கியத்துவம், கிறிஸ்தவ வாழ்வில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாம் அறிவோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நாளிலே தான் இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அல்லது கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்களுக்கு அருளப்படுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட நாளாக இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட நாள் இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் அப்படி என்று சொல்லப்படுகிறதை நான் பார்க்கிறோம். 2வது காரியம், இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டது நிமித்தமாக அங்கே ஒரு திருச்சபை, கிறிஸ்துவுக்காக ஒரு புதிய திருச்சபை உருவாக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு உலகிலே திருச்சபை, ஆதி திருச்சபை உருவாக்கப்பட்ட நாள் இந்த பெந்தேகோஸ்தே திருநாள். ஆகவே இந்த விதமான ஒரு பெந்தேகோஸ்தே திருநாள் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது.
இஸ்ரவேல் மக்களுக்கு அது அறுவடை பண்டிகையாக அல்லது ஆண்டவருக்கு போஜன பலி செலுத்துகிற ஒரு பண்டிகையாக இருந்தாலும், இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் ஆவியானவர், சத்திய ஆவியானவர் தேற்றரவால் நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஒரு நாளாக இதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இரண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டது நிமித்தமாக அநேகர் விசுவாசிகள் ஆகி அந்த விசுவாசத்தினாலே ஒரு ஆதி திருச்சபை உருவாக்கப்பட்ட ஒரு நாளாக இன்றைக்கு நம்முடைய திருச்சபை, உலகிலே ஒரு திருச்சபை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அந்த உருவாக்கப்பட்ட நாள் இஸ் அ ஃபார்மேஷன் டே ஆஃப் சர்ச் அப்படி என்று பெந்தேகோஸ்து திருநாளை இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த பெந்தேகோஸ்து திருநாளுடைய முக்கியத்துவம் என்ன, அல்லது இங்கே சொல்லப்படுகிற இந்த முக்கியத்துவத்தினுடைய நோக்கம் என்ன அப்படி என்று சொன்னால், இங்கே 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும் விதமாக பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த வாக்குத்தத்தமானது இந்த 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேற்றப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ இங்கே சொல்லப்படுகிற காரியம் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிற ஒரு நிலைமை. நான் ஏற்கனவே கடந்த வாரத்தில் சொன்ன விதமாக அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக ஒரு 120 சீடர்களாக காத்திருந்த ஒரு நிலைமையில் ஆவியானவர் அருளப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே அவ்விதமாக அருளப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட போது அங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறது. அது என்னவென்று சொன்னால் 4வது வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஆவியானவர் தந்தருளின வரத்தின்படியே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிற போது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை தருகிறவராக இருக்கிறார். அந்த வரம் என்னவென்று சொன்னால் வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் அப்படி என்று சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். இந்த வெவ்வேறு பாஷை என்று சொல்லப்படுகிற காரியத்தை இன்றைக்கு ஒரு சில கிறிஸ்தவ வாழ்வில் ஒரு சிலர் அதை தவறாக புரிந்து கொண்டு அதற்கு அந்நிய பாஷை என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிறது நாம் அறிவோம். இதற்கு காரணம் இங்கே பவுல் குறிப்பிட்டு காட்டுகிற, கொரிந்தியருக்கு குறிப்பிட்டு காட்டுகிற போது இந்த வெவ்வேறு பாஷையை அவர் விளக்கமாக சொல்லியும் அந்நிய பாஷை என்று குறிப்பிட்டு காட்டுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற காரியம், ஆவியானவர் அருளப்பட்ட போது ஆவியானவருடைய வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அப்படியானால் இங்கே அந்நிய பாஷை என்று நாம் இதை எப்படி கொண்டு வந்தோம்? இன்றைக்கு இந்த அந்நிய பாஷைக்கு இந்த வெவ்வேறு பாஷைக்கும் என்ன வித்தியாசம் அப்படி என்று சொல்லி நாம் பார்ப்போமையானால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த 17 நாட்டு மக்களும் அங்கே சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? இவர்கள் பேசுவதை கேட்டு 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவைகள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இவர்கள் ஒரு நாட்டுக்காரர் தானே, இவர்கள் கலிலேயர் தானே, இந்த கலிலேய நாட்டு பாஷையை தானே அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் நாம் கேட்கிற 17 பேருக்கும் நம்முடைய ஜென்ம பாஷைகளில் நாம் பேச கேட்கிறோமே அப்படி என்கிற காரியத்தை இதை 11ஆம் வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிற போது, நாம் நம்முடைய பாஷைகளிலே இவைகள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே, கடவுளுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வெவ்வேறு பாஷையினுடைய நோக்கம் என்ன? பல ஜாதி மக்கள் அங்கே சேர்ந்திருப்பதனால, பல பாஷைக்காரர்கள் அங்கே சேர்ந்திருப்பதனால கடவுளுடைய மகத்துவத்தை தம்முடைய ஜனங்கள் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக இந்த வெவ்வேறு பாஷையை உருவாக்கினார் என்பதை இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள நான் விருப்பப்படுகிறேன். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமையானால், அங்கே ஜனங்கள் எல்லாரும் ஒரே பாஷை பேசுகிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒரே பாஷையை பேசிக்கொண்டு இருந்ததுனாலே அவர்கள் வாழ்வில் ஒரு திட்டமிடுகிறார்கள். அது என்ன திட்டம்? வானளாவிய அளவிற்கு ஒரு கோபுரத்தை நாம் கட்டி
அந்த கோபுரத்துக்கு நம்முடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய மேன்மையான காரியங்களை எண்ணி கடவுளை நினையாத ஒரு நிலைமையில், கடவுளை மறந்து போகிற ஒரு நிலைமையில் இந்த கோபுரத்தை எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது தேவனாகிய கர்த்தர் மனுஷனுடைய இந்த எண்ணத்தை அறிந்து நாம் போய் இவர்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்கினால் இந்த கோபுரம் நின்று போகும் என்று சொல்லி கடவுள் அங்கே பாஷையை தாறுமாறாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த தாறுமாறாக்கினது நோக்கம் என்ன? மனுஷனுடைய மேன்மையையும் மனுஷனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிற நிலைமையில் இவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டதுனால, அல்லது கடவுளுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக, அல்லது கடவுளை மேன்மைப்படுத்துவதற்கு பதிலாக தங்களுடைய வாழ்வையை மேன்மைப்படுத்த வேண்டும், தங்களுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட செயல்படுகிற போது ஆண்டவராகிய கடவுள் அங்கே இறங்கி அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே நாம் பார்க்கிற காரியம், பல பாஷைக்காரர்கள் இங்கே சேர்ந்திருக்கிறார்கள். தாறுமாறாக்கப்பட்ட பாஷைக்காரர்கள் எல்லாம் இங்கே சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் சேர்ந்திருக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, அந்த ஒருமனம் எதற்கு? ஆவியானவர் அருளப்படுகிற ஆவியானவரை தங்கள் வாழ்விலே பெற்றுக்கொள்வதற்கென்று ஒருமனப்பட்ட நிலைமையில், அல்லது கடவுளுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துவதற்கேற்ற நிலைமையில், கடவுளை மேன்மைப்படுத்துவதற்கேற்ற நிலைமையில் அவர்கள் ஒருமனப்பட்டு வந்தது நிமித்தமாக பல பாஷைக்காரர் எல்லாரும் ஒரே பாஷையில் பேசுகிறதாக அவர்கள் அறிந்து கொள்ளுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே எப்போது கடவுளை மேன்மைப்படுத்த, கடவுளுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்த மறந்து போய் நம்மை மேன்மைப்படுத்த, மகிமைப்படுத்த அல்லது மகத்துவங்களை வெளிப்படுத்துவதாய் வாழ்கிறோமோ, கடவுள் அதை தாறுமாறாக்கி போடுகிறவராக இருக்கிறார். ஆனால் கடவுளுக்காக ஒருமனப்பட்டு எல்லாவற்றையும் செய்கிற போது கடவுள் அதை நமக்கு ஏற்ற விதத்தில் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்பதை இந்த காரியத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் விருப்பப்படுகிறேன். ஆகவே இன்றைக்கு இந்த வெவ்வேறு பாஷை, இன்றைக்கு நாம் பல விதத்தில் இது அந்நிய பாஷை என்று சொல்லி, ஆவியின் அடையாளமே அந்நிய பாஷை என்று சொல்லி இன்றைக்கு அதற்கென்று ஒரு குழு தனிமையாக ஏற்படுத்தப்பட்டிருப்பதை நாம் அறிவோம். அந்நிய பாஷை பேசினால்தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் அப்படி என்கிற நிலைமையில் இன்றைக்கு பல இடங்களிலே பிரசங்கித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே பரிசுத்த ஆவியை பெற்றுவதற்கு அடையாளமாக, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக அவர்கள் வரத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த வரத்தை குறித்து சொல்லுகிற போது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அங்கே பல வரங்கள் கொடுக்கப்படுகின்றன. எல்லாருக்கும் எல்லா வரங்களையும் கொடுப்பதில்லை. அவரவர்களுக்கு ஏற்ற நிலைமையில் பரிசுத்த ஆவியானவர் வரத்தை அருளுகிறதாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த நிலைமையில தான். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற காரணம் இங்கே கடவுளுடைய நாமம் மகிமைப்படும்படியாக. ஏன் என்று சொன்னால் இங்கே வந்திருக்கிற இந்த யூத ஜனங்கள் எல்லாருமே இந்த போஜன பலியை கொண்டாடுவதற்கென்று வந்திருக்கிற போது பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு நிலைமையில தான் ஆண்டவர் செயல்கிற ஒரு பெரிய செயல்பாடு. பரிசுத்த ஆவியானவரை அருள் செய்து கடவுளுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்வதற்கேற்ற நிலைமையில தான் இந்த வெவ்வேறு பாஷை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்நிய பாஷை பேசுகிற நீங்களும் நானும் என்ன பாஷையை நாம் பேசி கொண்டிருக்கிறோம்? இந்த பாஷையின் மூலமாக கடவுளுடைய நாமத்தை எப்படி மகத்துவப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது கடவுளுடைய நற்செய்தியை எப்படி விளங்க செய்கிறவர்களாக இருக்கிறோம்? ஒரு காரியம், எனக்கு மிகவும் இனிமையான ஒரு நண்பர், அவர் நல்ல ஒரு ஊழியக்காரர். அவர் ஒரு ஊழியத்திற்கு செய்தி கொடுக்க அவர் அழைக்கப்பட்டிருந்தாராம். அவர் அங்கே போயிருந்த போது கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கிற போது எல்லாரும் கடவுளை அதாவது இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்தி கொண்டு இருந்தாங்களாம். அதில் ஒரு சகோதரன் கிட்டார் வாசித்து கொண்டு அவர் பாடலை பாடினாராம். எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே என்று சொல்லி எல்லாரும் பாடலாம் என்று சொல்லி எழுப்பி பாட வைத்தாராம். அப்போ பாடிக்கொண்டிருக்கிற இந்த சூழலில் திடீரென்று சரணம் வந்தபோது உடனே எனக்கா ஜீவன் விட்டவரை அந்நிய பாஷையில் பாட ஆரம்பித்தாராம் அந்த சகோதரன். இந்த கிட்டாரை வைத்துக்கொண்டு அவர் அந்நிய பாஷையில் பாட ஆரம்பித்தாராம். இதை என்னுடைய நண்பர் ஊழியக்காரர் இதை கொஞ்சம் நோட் பண்ணியிருக்கிறார்.
நோட் பண்ணி சரி இதுக்கு எப்படி பாடம் புகட்டுவது என்ற நிலைமையில் அவரும் சேர்ந்து அந்நிய பாஷையில் எனக்கா ஜீவன் விட்டார், அவரும் பாட ஆரம்பிச்சுட்டாராம். 2 பேரும் பாடுறாங்களா, ஜனங்கள்லாம் எனக்கா ஜீவனை விட்டவர் என்று சொல்லி தமிழில் பாடுகிறார்களாம். இவர்கள் 2 பேர் மாத்திரம் அந்நிய பாஷையில் இந்த பாடல், அதாவது அந்நிய பாஷை என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு பாஷை, அந்த பாஷையில் பாடலை பாடி முடித்தாகலாம். அப்போ முடிந்த பிற்பாடு கூட்டமெல்லாம் முடிந்ததாம். முடிந்த பிற்பாடு அந்த கிட்டார் வைத்து கொண்டு பாடின சகோதரர் சொன்னால், நான் ஊழியக்காரர் இடத்துல, ஐயா நம்ம 2 பேர் தான் ஆவியில் நிறைந்து பாடினோம், நாம் 2 பேர் தான் ஆவியில் பரிசுத்த ஆவியில் நாம் நிரப்பப்பட்டவர்களாக பாடினோம் என்று சொன்னாராம். ஊழியக்காரர் சொன்னாராம், எப்படி ஆவியை பெற்று நாம் பாடினோம் என்று சொல்லட்டுமா உனக்கு? இன்றைக்கு நான் ஆவியில் நிறைந்து பாடவில்லை, நீ ஆவியில் நிறைஞ்சு பாடணும்னு சொல்லி இந்த மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறல்ல, உன்னை ஏமாற்றத்துக்கு தான் நான் இந்த மாதிரி பாடணும்னு சொன்னாராம். காரணம் என்ன? இன்றைக்கு பாடல் பாடுவதற்கு அந்நிய பாஷை எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேதத்தில். கடவுளை துதிப்பதற்கு எங்கே அந்நிய பாஷையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்நிய பாஷை என்று சொல்வது என்ன? இந்த அந்நிய பாஷை என்று சொல்லுகிற காரியம் வெவ்வேறு பாஷை. அதாவது ஒருவேளை நான் கன்னடா தெரியாதவனாய் நிற்பேனேயானால் அது எனக்கு அந்நிய பாஷை. ஏனென்று சொன்னால் நான் தமிழ் மாத்திரம் அறிந்தவன், எனக்கு கன்னடா தெரியாது, அல்லது கன்னடக்காரனுக்கு மலையாளம் தெரியாது, அல்லது மலையாளத்துக்காரனுக்கு தெலுங்கு தெரியாது, அல்லது இங்கே இருக்கிற தெற்கத்திய பாஷை இல்லாமல் வட இந்தியாவில் இருக்கிற ஹிந்தி தெரியாது. இப்படி இருக்கிற ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாஷை தான் அந்நிய பாஷை. ஆனால் இன்றைக்கு திருச்சபைகளில் பேசப்படுகிற பாஷைகள் என்ன? இன்றைக்கு அநேக ஊழியர் ஜபத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள், திடீர்னு ஒரு 2-3 வார்த்தை ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், அது அவர்களுக்கே விளங்குகிறதா இல்லையா என்பது புரியவில்லை. வேதத்தில் சொல்லுகிறார், இந்த ஊழியக்காரர் அந்த சகோதரனுக்கு சொன்னாராம், நாம் ஆவியோடு நாம் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடு கடவுளை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் ஆவியோடு மாத்திரமல்ல, பவுல் குறிப்பிட்டு காட்டுகிறார், கருத்தோடும் அப்படி என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் பாடுகிற பாடல் ஒரு ஆவியில் இணைந்து அந்நிய பாஷையில் பாடுகிறேன் என்று சொன்னால் அதுக்கு கருத்து இருக்க வேண்டும். அல்லது நான் ஆவியிலே நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொன்னால் அந்த பாஷைக்கு ஒரு கருத்து இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட நிலைமையில் ஒரு கருத்தில்லாத ஒரு வார்த்தைகளை பேசி இதுதான் அந்நிய பாஷை என்று நாம் சொல்லுவோமேயானால் அதனுடைய பொருள் என்னவாயிருக்கும்? ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிற நோக்கம் இங்கே அவர்கள் கடவுளுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்தும்படிக்கு. ஆகவே அந்த இடத்துல கடவுளை மகிமைப்படுத்துவதற்கும் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம் தான் இந்த வெவ்வேறு பாஷை பேசுகிற ஒரு வரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பல பாஷைகளை பேசுகிறவர். ஏனென்று சொன்னால் அவர் ஒரு பெரிய ஞானி, ஒரு சிறந்த படிப்பாளி, அவர் அநேக பாஷைகளை கற்று அறிந்தவர். ஆகவே அவர் பற்பல பாஷைகளை பேசுகிறவராக இருந்தார். ஆனால் வேதத்தில் நமக்கு மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறார். 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியரில் அங்கே பவுல் குறிப்பிட்டு காட்டுகிற போது, நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறதை காட்டிலும் தீர்க்க தரிசன வரத்தை நாடுகிறவர்களாக இருங்கள் அப்படி என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் பல தீர்க்கதரிசிகள் எழும்பியிருக்கிறார்கள். அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். ஆனால் எந்த அளவில் அது நிறைவேற்றப்படுகிறதா இருக்கிறது என்கிற நிலைமையில். ஆகவே இன்றைக்கு நான் இங்கே முக்கியப்படுத்த விரும்புகிற காரியம் யாரையும் குற்றப்படுத்துவதற்கோ குறைப்படுத்துவதற்கு அல்லாமல் வேதத்தின் வசனங்களை நாம் நன்றாக அறிந்து புரிந்து நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட இந்த காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறவனாக இருக்கிறேன். ஆகவே தயவு செய்து அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் பேசுகிற பாஷை முதலிலே உங்களுக்கு விளங்க வேண்டியதாக இருக்கிறது. உங்களுக்கு விளங்கி மற்றவர்களுக்கு அதனுடைய கருத்தை நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அதுதான் ஒரு அந்நிய பாஷையினுடைய ஒரு பொருளாக இருக்கும். உங்களுக்கும் விளங்காமல் பிறருக்கும் விளங்காத ஒரு பாஷை என்று சொல்லி நான் கடவுளத்தில் ரகசியம் பேசுகிறேன்னா கடவுளத்தில் இப்படி ரகசியம் பேசுவது எனக்கு புரியவில்லை. கடவுள் நமக்கு அந்நியர் ஆயிடுகிறாரோ என்றும் புரியவில்லை. கடவுள் நம்மை எப்போதும் நம்மை சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவர் நம்மோடு கூட நம்முடைய சொந்த பாஷையில் அவர் பேச விரும்புகிறவராக அதை கேட்கிறவராக இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய ஒரு ஆழ்ந்த விசுவாசம். ஆண்டவரிடத்தில் நான் போய் அந்நிய பாஷை பேசி அவருக்கு நான் அந்நியனாக நான் விரும்பவில்லை.
ஆகவே இன்றைக்கு இவ்விதமான ஒரு தவறான போதனைகளையும் நாம் கேட்டுக்கொண்டு சில வேளைகளில் அந்த தவறான போதனைகளுக்கு நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது நமக்கு அவசியமானது. ஆனால் அந்நிய பாஷை பேசினால்தான் நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு தவறான கருத்தை உங்கள் வாழ்விலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆகவே இங்கே சொல்லப்படுகிற காரியம், இவைகள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே அப்படி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு கடவுளுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துவதற்கும் கடவுளை வெளிப்படுத்துவதற்கும் கடவுளுடைய மேன்மையை வெளிப்படுத்துவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார். ஆகவே தான் முதலாம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி அருளப்படுவதின் நோக்கம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவதின் நோக்கம் என்ன? இந்த பரிசுத்த ஆவியும் பரிசுத்த ஆவியானவரோ நமக்குள்ளே அருளப்படுவதின் நோக்கம் அவருக்கு நாம் சாட்சிகளாய் ஜீவிப்பதற்கு. அவைகள் என்ன விதமான சாட்சியை இங்கே நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமே ஆனால், முழுமையாக நாம் படிப்போமே ஆனால், அங்கே பேதுரு எழுந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் பேதுரு எழுந்து கொள்ளுகிறார் அப்படி என்று சொன்னால், இந்த வந்த ஜனங்களில் ஒரு சிலர் சொன்னார்களாம், இவர்கள் காலையில் மதுபான வெறி கொண்டு இவ்விதமாய் பேசுகிறவர்களாக பிதட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போதுதான் பேதுரு எழுந்து யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 முதல் 31ஆம் வசனம் வரையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிற காரியங்களை அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். இவர்கள் மதுபானத்தினாலே வெறி கொண்டவர்கள் அல்ல. இது காலை நேரம், இது வெறி கொள்ளுகிற நேரமே அல்ல. இப்பேற்பட்ட நிலைமையில் இங்கே கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணின, கடவுள் எங்களுக்கு அருளி செய்திருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார் என்கிற காரியத்தை அங்கே வெளிப்படுத்தி அவர் பெற்றுக்கொண்ட ஒரு வரம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அந்த யூத ஜனங்களுக்கு அவர் பிரசங்கிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பிரசங்கம் என்ன? ஒரு சாட்சி. என்ன சாட்சி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யூத மக்களாகிய நீங்கள் ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள். அவர் கொலை செய்தீர்கள். தேவன் அவரை எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள் அப்படி என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு சாட்சி பகருகின்ற ஒரு வாழ்வு என்பதை வேத வசனம் குறிப்பிட்டு காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். எருசலேமிலிருந்து உலகம் முடிவு பரியந்து எனக்கு சாட்சிகள் நீங்கள். அப்படியானால் அந்த சாட்சியின் வாழ்வு என்ன அப்படி என்று சொல்லுகிற போது, இன்றைக்கு நம்மில் அநேக நேரங்களில் நாம் சாட்சி சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். அது நம்முடைய பர்சனல் டெஸ்டிமனி. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற சாட்சி என்பது கிறிஸ்துவை குறித்த ஒரு சாட்சி, ஆண்டவருடைய மகத்துவத்தை குறித்த ஒரு சாட்சி. ஜீவாதிபதியாகிய கிறிஸ்து, அவரை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் தேவன் அவரை எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். எப்படி சாட்சி? இன்றைக்கு கிறிஸ்து எங்களிலே ஜீவிக்கிறவராக, எங்களிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக, எங்களோடு கூட செயல்படுகிற தேவனாக இருக்கிறார் என்பதை இங்கே பேதுரு மிக தைரியமாக எடுத்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். நான் பேதுரை பற்றி பல நேரங்களில் பலவிதமான காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நான் எப்போதும் பேதுரை பற்றி நினைக்கிற ஒரு காரியம், அவர் ஒரு கோழை என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் அவர் ஒரு எமோஷனல் பர்சன். அதாவது திடீர்னு ஏதாவது செய்வார், எல்லாம் பண்ணுவார், எல்லாத்தையும் விட்டுருவார். இந்த நிலைமையில் இங்கே நான் பார்க்குற காரியம், இந்த பேதுரு கடவுள் மரித்து போனார், கிறிஸ்து மரித்தாரே என்று சொல்லி போய் வீட்டுக்குள்ளே 10 பேரோடு சேர்ந்து ஒளிந்து கொண்டிருந்தவர், வீட்டை பூட்டி கொண்டு மறைந்திருந்தவர். பிற்பாடு அவர் நான் மறுபடியும் என் பழைய தொழிலுக்கு போகிறேன் என்று சொல்லி மீன் பிடிக்க போகிறவர். இப்பேற்பட்டவர் மறுபடியுமாக இங்கே சொல்லப்படுகிற காரியம், இந்த யூத ஜனங்களுக்கு மத்தியில் நின்று தைரியமாக அறைக்குள்ளே பூட்டப்பட்ட நிலைமையில் பயந்திருந்த இந்த பேதுரு இப்போது யாருக்கு பயந்திருந்தாரோ, எந்த ஜனங்களுக்கு பயந்திருந்தாரோ அந்த ஜனங்கள் முன்னிலையில் இருக்கிறார் என்பதை சொன்னால், இது அவர் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவருடைய பலன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதனால நாம் பலன் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம்.
அந்த பலன் என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுகிற ஒரு பலன். இன்றைக்கு என்னை குறித்து சாட்சி சொல்லுகிற ஒரு பலன் அல்ல, அல்லது எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற தாளந்துகளை சொல்லி வாழ்கிற வாழ்வல்ல. இன்றைக்கு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுகிற ஒரு பலன். காரணம், இங்கே பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு அன்றைய தினம் மாத்திரம் 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 3000 பேர். காரணம், இந்த பேதுரு வாழ்வுடைய பிரசங்கம் மாத்திரமல்ல, அவர் எடுத்துரைத்த கிறிஸ்துவை குறித்த சாட்சியானது அநேக மக்களை விசுவாசத்திற்குள்ளாக இழுத்து வந்தது. இன்றைக்கு நாம் ஆரம்பித்துக்கிற நம்முடைய திருச்சபைகளில் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷையை நான் பேசுகிறவனாக இருக்கிறேன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் எத்தனை ஆத்துமாக்களை கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு ஆத்துமாக்களாக நாம் மாற்றியிருக்கிறோம். இன்றைக்கு விசுவாசத்துக்குள்ளே வழிநடத்துகிற ஒரு ஊழியக்காரர்களாக அல்லது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே பேதுருடைய வாழ்வில் நாம் பார்க்கிற காரியம் அதுதானே. அவர் செய்த காரியம், அவர் பிரசங்கித்தார், கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொன்னார். இந்த சாட்சி சொல்வதற்கு பலன் அவர் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரே. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில், என்னுடைய வாழ்வில் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றவளாய், பரிசுத்த ஆவியினுடைய பலனை பெற்றவளாய், இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் வாழ்கிற வாழ்வு நம்மிடத்திலே உண்டா என்கிற கேள்வியை தான் இந்த நாளிலே உங்களிடத்தில் வைக்க நான் விரும்புகிறேன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பற்றி நாம் என்னென்னவோ கற்பனைகளை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலைமையில், வேதம் கற்றுக் கொடுக்கிற, வேதம் நமக்கு சொல்லி தந்திருக்கிற நிலைமையில், பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நிலைமையில் ஒரு உண்மையோடு ஒரு கருத்தோடு வாழ்கிற வாழ்வு இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவத்தில் இருக்கிறது என்பதை இந்த நாளில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். இன்றைக்கு ஏதோ ஒரு சில வசனங்களை மாத்திரம் மேலோட்டமாக நாம் புரிந்து கொண்டு இதுதான் பரிசுத்த ஆவி என்று சொல்லி, இப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விதமாக எனக்கு ஒரு எழுப்புதலை கொடுத்திருக்கிறார். இது ஒரு வார்த்தையை நாம் சேர்த்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதல் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த எழுப்புதல் எங்கே இருக்கிறது? இங்கே ஆண்டவர் அருளுகிற வரத்தின்படி தான் எழுப்புதல். எழுப்புதல் என்பது ஆண்டவருக்கு சாட்சி சொல்லி ஆண்டவருக்குள்ள மக்களை வழிநடத்துகிற வாழ்வுதானே ஒரு எழுப்புதலின் வாழ்வு. இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன், நான் இப்போ அந்நிய பாஷை பேசுகிறேன் அப்படி என்று நம்முடைய பெருமைகளை சொல்லி வாழ்கிற வாழ்வல்ல. இங்கே சாட்சியுள்ள வாழ்வு, கிறிஸ்துவனுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகிற வாழ்வு, கிறிஸ்துவனுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகிற வாழ்வு. பேதுரு கிறிஸ்துவின் மகத்துவங்களை வெளிப்படுத்த நிமித்தமாக தான் 3000 பேர் விசுவாசிகளானாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் எவ்விதமான ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் பரிசுத்த ஆவியானவரே வாரும். இன்றைக்கு நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிற இந்த வாழ்வு இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றவர்களாக இருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வி. இங்கே சொல்லப்படுகிற காரியம், பரிசுத்த ஆவியானவர் வருவாரேயானால் வந்து எங்கள் வாழ்வையை புதுப்பித்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் என்கிற ஒரு நிலைமையில் ஒரு ஜெபத்தோடு சொல்லப்படுகிற ஒரு காரியம். இதற்கு ஆதாரமாகத்தான் வாசிக்கட்ட எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை ஒருவேளை இந்த வேத பகுதியின் அடிப்படையில் நாம் சிந்திப்போமையானால், இங்கே இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பட்டு போன காலத்தில் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு நிலைமையில் வனாந்திரத்தில் அவர்கள் எலும்புகள் அப்படியே உலர்ந்து போன ஒரு நிலைமை என்பதை அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே தீர்க்கதரிசியை கொண்டு இந்த உலர்ந்து போன எலும்புகள், காய்ந்து போன எலும்புகள், ஒரே ஒரு எள்ளுக்கு அளவுக்கும் அதுக்கு உயிர் பெறக்கூடாத ஒரு எலும்புகளாய் மாறிப்போன ஒரு வாழ்வில் இங்கே ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு உரைக்கிற காரியம், நீ போய் அவளுக்கு உரை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 5வது வசனத்தை நாம் பார்க்கிற போது, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்போது உயிரடைவீர்கள். அது எப்பேற்பட்ட உலர்ந்து போன
ஒரு காய்ந்து போன எலும்பாய் இருந்தாலும் அந்த எலும்புக்குள்ளே கர்த்தருடைய ஆவி வறுமையானால் அது உயிரடைகிற ஒரு வாழ்வு என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த இஸ்ரேல் மக்கள் அழிந்து போன ஒரு நிலைமையில, தீர்ந்து போன காய்ந்து போன ஒரு நிலைமையில இருக்கிற இந்த சூழலில் நான் பார்க்கிற போது ஆண்டவர் உரைக்கிற காரியம், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். இதுதான் ஆண்டவருடைய திட்டம், இதுதான் ஆண்டவருடைய சித்தம். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலேயும் ஆண்டவர் அவருடைய ஆவியை வைக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது அந்த ஆவியை பெற ஆவல் உள்ளவளாய் வாழ்கிற போது. ஆனால் இங்கே செத்து கிடக்கிற எலும்புகளுக்கு காரணம், இந்த எலும்புகள் உயிரடையும். காரணம், இது உயிரடையுமானால் அது என்னுடைய ஜனம் என்கிற ஒரு நிலைமையில் ஆண்டவர் உயிர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஜனம் அவர் அழிந்து போகிறதை விரும்புகிற தேவன் அல்ல. அழிந்து போகிறது விரும்புகிற தேவன் அல்ல. இன்றைக்கு உயிர் கொடுக்க வல்லவராக இருக்கிறவர் இங்கே கர்த்தராகிய கிறிஸ்து என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆவியை நமக்குள்ளே பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாசிக்க பாடின முதலாவது பாடல், சுத்த ஆவி என்னில் தங்கும் நானும் சுத்தனாகவே, வல்ல ஆவி என்னில் தங்கும் நானும் வல்லோனாகவே என்று சொல்லி இன்றைக்கு ஆவியானவரை அழைக்கிற விதத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை எந்த நிலைமையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எந்த நிலைமையில் நாம் அழைக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வு இந்த இஸ்ரவேல் மக்கள் பாலைவனத்திலே வனாந்தரத்திலே செத்து கிடக்கிற உலர்ந்த எலும்புகளை போல இன்றைக்கு நம்முடைய திருச்சபை வாழ்விலேயும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலேயும் உயிர் அடைந்த நிலைமையில உலர்ந்து போன எலும்புகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில தான் இங்கே தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுகிறது. என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன். ஆண்டவர் நமக்கு ஆவியை அருளுகிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆவி அருளப்படுகிற போது செத்து போன நம்முடைய வாழ்வு, உலர்ந்து போன நம்முடைய வாழ்வு அல்லது காய்ந்து போன நம்முடைய வாழ்வு பிற்பாடாக அது உயிர் பெறுகிறதாக, அது ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதாக இருக்கிறது என்பதை அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். இன்றைக்கு திருச்சபைக்கு பரிசுத்த ஆவி அருளப்பட்ட நாள். இந்த பரிசுத்த ஆவி அருளப்பட்ட நாள் தான் திருச்சபை உருவாக்கப்பட்ட நாள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற திருச்சபையுடைய வாழ்வின் நிலைமை என்ன? இன்றைக்கு உயிர் அடைந்த நிலைமையில், இன்றைக்கு அதாவது ஒரு காய்ந்து போன உலர்ந்து போன நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. ஆகவே தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறான், சுத்த இருதயத்தை, சங்கீதம் 51:10, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இன்றைக்கு பரிசுத்த ஆவி வந்தால்தான் நாம் இருதயம் சுத்தமாக்கப்படும், நம்முடைய உள்ளம் புதிதாக்கப்படும். ஆகவே இன்றைக்கு நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான திருச்சபையோரே, இன்றைக்கு இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை கொண்டாடுகிற நீங்களும் நானும், பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார் என்று கொண்டாடப்படுகிற நீங்களும் நானும், இன்றைக்கு திருச்சபை உருவான நாள் என்று கொண்டாடுகிற நீங்களும் நானும், நம்முடைய வாழ்வின் நிலைமை என்ன? இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உயிர் தந்திருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வியை உங்கள் முன்னிலையில் வைக்க நான் விரும்புகிறேன். ஆகவே இந்த நாள் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட நாள் என்று சொல்லுகிற போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் அவருடைய ஆவியை நமக்கு தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக நீங்கள் உயிர் அடைவீர்கள் என்கிற நிலைமையில் அந்த உயிர் பெறுகிற வாழ்வு ஒரு சுத்த இருதயம் உள்ள ஒரு வாழ்வு. வேத வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்களும் நானும் உண்மையாகவே கடவுளை தரிசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும். இந்த இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வர வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அப்பேற்பட்ட பரிசுத்த ஆவியானவரை இந்த நாளிலே நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்குள்ளே வர சித்தமாக இருக்கிறார். நான் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், நான் வரும்போது நீங்கள் உயிர் அடைவீர்கள்.
இந்த நாளிலே நம்முடைய வாழ்வு உயிர் பெறுகிற ஒரு வாழ்வாக்கு, இந்த நாளிலே நம்முடைய வாழ்வு பலன் பெறுகிற ஒரு வாழ்வாக்கு அமைய வேண்டும். இதுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை இல்லாமல் பலன் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உயிர் இல்லை. ஆகவே ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம், ஆவியானவரை ஏற்றுக்கொள்வோம், நாம் பலனை பெற்றுக்கொள்வோம், உயிரடைவோம், ஆண்டவருக்காக சாட்சியாக ஜீவிப்போம். இந்த வாழ்வு பெற ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய செய்தியை கேட்ட நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் உறுதி செய்து கொள்வோமாக. வானத்தையும் பூமியை படைத்து சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரித்து உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தை நேர்ந்தொழினார். பரமண்டத்துக்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலைப்பாசி வீட்டிருக்கிறார். அவ்விடத்தில் இந்த உயிரிலோரை மலைத்தொழில் ஞானத்திற்கு வருவார். பொதுவாய்க்கிற பசுசபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் கீர்த்தனைகளில் 101வது கீர்த்தனை, வரவேண்டும் பரநாவியே இளங்கும் சுடராய் மேவியே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். வரவேணும் பரநாவியே இளங்கும் சுடராய் மேவியே, வரவேணும் பரநாவியே இளங்கும் சுடராய் மேவியே, மருளா பாவம் மருவிய எனக்கு, மருளா பாவம் மருவிய எனக்கு, வானோக்கினியா ஞானதி செய்தர், வரவேணும் பரநாவியே இளங்கும் சுடராய் மேவியே, பலமான பாவமும் பாழாக்கும் மனோகளும் வலிய கொடும் ரோகமும் மாம்ச சிந்தை ஓடுமே, பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன், பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன், எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணம், வரவேணும் பரநாவியே இளங்கும் சுடராய் மேவியே, எந்தன் பாவம் யாவையும் எரிக்கும் வகை தேடியும், எங்கும் இந்த லோகத்தில் ஏத்தியுமே காண்கிலே, எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா, எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா, தின்றேவானா இனி வரவேணும், வரவேணும் பரநாவியே இளங்கும் சுடராய் மேவியே, குடிகொள் எந்த பாவமும் அடியோடு தொலைந்திடும், தடுத்தாட்கொள்ளும் தோஷமும் சாம்பலாக செய்திடும், படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல், படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல், அடியேன் இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்ய, வரவேணும் பரநாவியே இளங்கும் சுடராய் மேவியே,
அருளா பாவம் மறுவிய எனக்கு ஆனாகினியா ஞானதி செய்தர வரவேணும் அரணாவியே இலங்கும் சுடராய் மேவியே. ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, நீர் வாரம் எங்கள் வாழ்வை புதுப்பியும். ஆமாண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க, இந்த வார்த்தையினுடைய பொருளை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள் நீர் பிதாவினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராகிய நீர் பெந்தேகோஸ்தே நாளிலே உம்முடைய ஜனங்கள் மீது, உம்மை விசுவாசிகள் மீது இறங்கினவராக இருக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவி அருளப்பட்டது ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வதற்கென்றும், இந்த சாட்சியாக வாழ்கிற வாழ்வின் மூலமாக திருச்சபை உருவாக்கப்பட்டது என்றும் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே நான் பெற்றவர்களாக ஜீவிப்பதற்கு கிருபை தாரும். ஆமாண்டவரே, ஆவியானவர் வரும்போது எங்கள் வாழ்விலே பலன் உண்டு என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. அந்த பலன் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதா, உயிர் கொடுக்கிறதா இருக்கிறது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே ஆண்டவரை நாங்கள் உலர்ந்த எலும்புகளாய், ஆண்டவரை காய்ந்து போன எலும்புகளாய் இருப்போமேயானால் தயவாக எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய ஆவி எங்களுக்குள்ளே வைத்து எங்களை உயிரடைய செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். உயிர் பெறுகிற நாங்கள் ஆண்டவரை, ஆண்டவருடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழ்வதற்கேற்ற நிலைமையில் அவருக்காக சாட்சியாக ஜீவிக்கிற வாழ்வில் நிலத்திற்கு எனக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, பேதுரு எவ்விதமாக ஆவியானவரை பெற்ற வல்லமையினாலே ஆண்டவரே யாருக்கு பயந்து, ஆண்டவரை யாருக்காக ஒளிந்த ஒரு வாழ்வை விட்டுவிட்டு இன்றைக்கு அந்த பலனை பெற்ற ஒரு நிலைமையில தைரியத்தோடு ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி ஒரு சாட்சியுள்ள வாழ்வு வாழ்ந்தாரோ, அதே நிலைமையில் இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு பயந்த நிலைமையில், ஆண்டவே இந்த உலகத்தினுடைய பிசாசுக்கு ஒரு பயந்த நிலைமையில் ஒரு அடிமைதான வாழ்வில் நாங்கள் இருந்தாலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருகிற ஒரு போது எங்களுக்கு ஒரு புது பலன் உண்டு கர்த்தாவே. அந்த பலன் சாட்சியுள்ள வாழ்வை தருகிறதா இருக்கிறது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன் கர்த்தாவே. ஆமாண்டவே, ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருகிற போது ஆண்டவே நாங்கள் சுத்தமாக்கப்படுகிறவர்களாக ஜீவிக்கிறோம். ஆண்டவே, எங்களுடைய வாழ்வு எங்களுடைய வாழ்விலே ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக மாற்றப்படுகிறது என்பதை அறிந்திருக்கிறோம் சுவாமி. நீர் வாரம் ஆண்டவே எங்களுக்கு சுத்த இதயத்தை தாரம். ஆண்டவரை, நிலவரமான ஆவி எங்களை தாங்கும்படியாக நீர் எங்கள் உள்ளத்தில் அதை புதுப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோமே கர்த்தாவே. இந்த வாழ்வை பெற்று நாங்கள் எப்போதும் மையப்படுத்தவளாய் உமக்கு சாட்சியுடையவளாய் ஜீவிக்கத்தக்கதாக கிருபை தாரும். இந்த நாளிலே செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவே, இந்த செய்தி அவருடைய வாழ்வுக்கு அது பயனுள்ளதாக, ஆண்டவே அவருடைய வாழ்வுக்கு அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கத்தக்கதாக, ஆண்டவரே அந்த வாழ்வுக்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்து வாழ்வதற்கேற்ற நிலைமையில் நீர் அவளை பயன்படுத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோமே கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் வாழ காலமெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக ஜீவிக்கத்தக்கதாக ஒரு சாட்சியுள்ள வாழத்தக்கதாக நீ கிருபை பாராட்ட வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோமே கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலே மறுபடியுமாக எங்களுடைய வாழ்வின் நிலைமையை உம்முடைய கருத்திலே நிறுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ராஜா. நாங்கள் வாழ்கிற ஒரு இக்கட்டான நிலைமை, ஒரு நெருக்கடியான நிலைமையை காண்கிற கர்த்த நீராயிருக்கிறீர் சுவாமி. இந்த கொடிய வியாதி இன்றைக்கு அநேகரை அழித்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை அறிகிற கர்த்த நீராயிருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, உம்முடைய திட்டத்தை எங்களால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை ராஜா. ஆனால் எதுவாக இருந்தாலும் அது உம்முடைய சித்தமே என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வாதையை, இந்த கொடிய நோயை ஆண்டவரை அப்புறப்படுத்த வல்லவராக தேவன் நீர் மாத்திரமே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்கிற வார்த்தையின்படி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி
இந்த வியாதியானது இந்த உலகத்தை விட்டு நீர் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நான் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுது குறைந்து வருகிற ஒரு நிலைமையில் உம்முடைய ஜனங்களை நீ காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அழிவிலிருந்து மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மெய்யான ரட்சிப்பை, ஆண்டவரே தேவனுடைய மெய்யான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை தங்கள் வாழ்வில் அனுபவிக்கத்தக்கதாக, ஆண்டவரே வாழ்க்காலமெல்லாம் ஆண்டவருடைய சமாதானத்துடைய வாழ்வதற்கேற்ற நிலைமையில் நீர் அவளை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்வில் ஆண்டவரே அநேகரை ஆண்டவரே எங்களுடைய சொந்த பந்தங்களை நாங்கள் இழந்து போயிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவே, அப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிற குடும்பங்களை நீ சந்திக்க வேண்டும் என்றும் அவளுக்கு நீர் அடைக்கலம் பெலனும் துணையுமாய் இருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. புத்தி கெட்டாத உமது அன்பை புரிந்து கொள்வதற்கு உம்முடைய கிருபையை நீ தந்திரல்ல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய ஜனங்களை நீ மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்றும் இந்த கொடிய வியாதியிலிருந்து விலக்கி காக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அநேக ஊழியரை நாங்கள் இழந்து போயிருக்கிறோம் ராஜா. ஆமாம் ஆண்டவரே, அந்த ஊழியர்களின் குடும்பங்களை நீர் ஆதரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் அவளுக்கு அடைக்கலம் பெலனுமாய் இருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இனியும் ஆண்டவரே, இந்த நோய் ஆண்டவரே எங்களை தாக்காதபடிக்கு உம்முடைய கிருபை காக்க வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோமே சுவாமி. இது நிமித்தமாய் ஆண்டவரே பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல இன்னல்கள், வாழ்வில் பல தடைகள் இருப்பதை அறிகிற கர்த்தர் நீராயிருக்கிறீர். ஆண்டவை எல்லாவற்றிலும் எங்களை விடுவித்து ரட்சிக்க வேண்டும் என்றும் ஆண்டவை தொடர்ந்து நாங்கள் மறுபடியுமாக ஒரு இயல்பான வாழ்வினை பெற்று ஆண்டவை அந்த வாழ்வில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வாழ்வில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளத்தக்கதாக நீ கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் உம்மை வேண்டிக் கொள்கிறோமே சுவாமி. இம்மட்டுமாய் எங்களை காத்து வந்திருக்கிறீர், எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவை எங்களுடைய தேவைகளை சந்தித்த தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. இனி வரும் காலங்களிலேயும் உம்முடைய கிருபை எங்களை தாங்க வேண்டும் என்று வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக இந்த நாளின் ஊழியங்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவே, ஊழியர்களை நீ பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவே, இந்த நாளின் ஊழியங்களினாலே அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவை கிருபை பாராட்ட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவே, திருச்சபைகள் ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்கிற ஒரு திருச்சபைகளாய் விளங்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்தரல்ல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, திருச்சபையிலே வழி நடத்துகிற ஆண்டவரே போதகமார்களுக்காக, பேராயர்களுக்காக, ஆயர்மார்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும், எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் யாவரும் தங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை உணர்ந்தவர்களாய் சுத்த மனசாட்சியோடு உண்மையான விசுவாசத்தோடு கூட முடிவு ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக நீ கிருபை பாராட்ட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். நம்முடைய நாட்டுக்காக, தேசத்திற்காக, உலகத்தில் உள்ள அனைத்து தேசங்களுக்காக, தேசத்தின் அதிபதிகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லா தலைவர்களையும் நீர் ஆண்டவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவை அவர்கள் உம்முடைய ஞானத்தை பெற்று, ஆண்டவை உம்முடைய வல்லமையை பெற்று, ஆண்டவை நல்ல ஆட்சி செய்யும்படியாக மக்களுக்கு ஏற்ற விதத்தில் நன்மை செய்கிறவர்களாய் வாழ்வதற்கேற்ற கிருபையை நீ தந்திரல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவை விதமாய் ஆண்டவரே ஜனங்களையும் ஆண்டவை தலைவர்களையும் ஆண்டவரே அதிபதிகளையும் நீர் காக்க வேண்டும் என்று வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். கிருபையாய் நீ வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள உள்ள பரமபிதாவே. பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலம் செய்யப்படும். வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாரம். எனக்கு விரோதமாய் குற்றசமைக்கு நான் மன்னிக்கப்படும் குற்றம் பண்ணியும் எங்களை சொன்ன பிரேசித்த நாமத்தில் எங்களை ரட்சித்துக்கும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நினைக்க முடியவில்லை. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் அவருடைய துணையும் வழிநடத்துதலும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலனும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். வார்த்தையோடு இப்போதடியாரை அனுப்பும் ஐயா, மனமகிழ்தயவுடன் மகத்துவ பரணி வந்தனமுமகாமே. மனமகிழ்தயவுடன் மகத்துவ பரணி வந்தனமுமகாமே. திருநாமமது கேட்ட நீர்மலமாமொழிகள் சந்ததம் எமததும் மிக பல நடிப்பில் சாமினு மருள் துணிவா.
மிக பல நடித்திட சாமி நின்னருள் புரிவார். ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதி கனம் தினமுமக்கே. ஆத்திரமே அபிசோபித பரணி பாதசரண் ஆமே. ஆத்திரமே அபிசோபித பரணி பாதசரண் ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமாகிய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் நினைவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.